இப்ப நம்ம பிச்சை பார்க்க போயிட்டு இருக்கோம். பிச்சை போட்டுருக்கோம்ல, அங்க போய் உருட்ட போறோம். எப்படி உருட்டுறோன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இப்படிதான் பிச்சை போகணும் எங்க பிச்சுக்கு. இதான் கிரிக்கெட் பிச் கிரவுண்டு. இது ஜேசிபியில் வச்சு ரெடி பண்ணிக்கிறாங்க. அங்கே பாருங்க மிஷின் விட்டுக்கிறாங்க. பக்கத்தில் போய் காட்டுறேன். மம்டி போட்டு மண் கடத்தல். அமுட்டி கொடுத்தே இவன் வந்துட்டே என்னது மணி வலிச்சு கொண்டிருக்கிறார். வைப்ரேட்டர் மிஷின்லாம் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். மொத்தமாக ஜேசிபி சேனலுக்குள்ளே 6 சைட் போடணும். சரி, நாங்கள் விளையாண்டுக்கு சைட் போட்டுக்கோம். சரியா? இதோ எங்கள் டீம் பேட்ஸ்மேன் வல்லரசு வைப்ரேஷன் மிஷின் தனியாக ஓட்டி கொண்டிருக்கிறார். புழுதி எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாருங்க. நம்ம மணி மண் போட்டு கொண்டிருக்கிறார். நைட்டு இதுதான் ஒட்டிட்டு இருந்தோம், ஒட்டவே முடியல. ரொம்ப கஷ்டம். நாமளே மண் தூக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, மண் தூக்குறேன்ட்டு இப்போ எங்கள் கொட்ட போகிற வைப்ரேட்டர் ஓடிட்டு இருக்குது. இதோ எங்கள் அணியின் புல்லட்டு பாண்டி திவாகரன் ஓட்டி கொண்டிருக்கிறார். டீமோட அடுத்த பேட்ஸ்மேன் ஓட்டி கொண்டிருக்கிறார். எல்லாம் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. தெரியுதா? பிச்சு முக்கால்வாசி ரெடி கண்டிஷன் ஆயிடுச்சு. அடுத்த வாரத்துலேருந்து மேட்ச் ஸ்டார்ட்டு. இன்றைக்கி மேட்ச் போடல. மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். பிச்சு கடைசியாக கண்டிஷன் மட்டும் காமிக்கிறேன். எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம். ஒரே டயர்டு. வெயிலில் வேலை செய்கிறோம். இதுதான் வெயில், அதனால் ஒரே டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்த வாரம் காமிக்கிறேன். பிச்சு ஒர்க் முடிஞ்சு அடுத்த வாரத்துலேருந்து மேட்ச் ஸ்டார்ட்டு. மேட்ச் ஆடி ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்ட்டு வாரம் பார்க்கலாம். இன்றைக்கி பிச்சில் ஆடி பார்த்துட்ருக்காங்க. இதோ ஆடி பார்த்துருக்காங்க. அடிச்சிட்டான், அங்கே போயிடுச்சு பால். ஓகே, டாட்டா. அடுத்த வாரம் பார்ப்போம்.